நீ சிரிக்காதே. நீ சிச்சன் சூத்து வேணா பத்தினி எரியுது. ஆமத்திற்காக நெற்றிக்கதை கொடுத்த திமுறா போட்டு தூள் தூளா நறுக்கிட்டு போடுவேன். ஆத்தால வணங்குறீங்களா? என்னோட தம்பி இந்த சக்தியை பார்த்து என்ன உரைத்தான்? சென்றோம். ஈசனை கோரி கடும் தபத்தில் அமர்ந்தோம். ஏசனாகப்பட்டன் ஓடி வந்தான். ஆனால் வரம் கொடுக்க மறுத்து விட்டான். ஏன்? இடபாகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் உமா பார்வதியாகப்பட்டவர் இடபாகத்தை விட்டு பிரிந்து மலையாளத்திலே மலையாள பகவதியை காட்டி ஆகையால் சக்தி இல்லாமல் வரம் கொடுத்தால் அந்த வரமாகப்பட்டது பலிக்காது. வரத்தை பெற வேண்டும் என்றால் மலையாளம் சென்று பகவதி இடத்திலே வரத்தை பெற்றுக் கொண்டு தெரிவித்தான். கைலாயம் விட்டு மலையாளம் ஓடி வந்தோம். நாங்கள் வேண்டிய பிரகாரம் அனைத்து வரங்களும் அள்ளி கொடுத்தால் உலகால நாயகி ஊர்கோட் முத்தமி ஊர் கிராம தேவி வரம் கொடுத்தாலே தவிர இந்த வரத்திற்கு பொருள் என்னவென்று கேட்டால் இந்த சக்திக்கு தெரியல. இந்த வரத்தின் மகிமை என்னவென்று கேட்டால் உலகால நாயகிக்கு ஒன்றுமே புரியல. இந்த சக்தி சிவனுடைய மனைவி இந்த பார்வதி இவ உத்தமையா இருந்திருந்தா இவள் கொடுத்த வரத்தின் பொருளை கூறியிருப்பா. இவ பத்தினியா இருந்திருந்தா இவள் கொடுத்த வரத்தின் மகிமை எடுத்துரைத்திருப்பா. இவள் என்ன உத்தமையா? கிடையாது. இந்த பார்வதி உத்தமை கிடையாது, பத்தினி கிடையாது. எப்பேற்பட்டவ? காமத்திற்காக நெற்றிக்கதை கொடுத்த அமரடி ஒதுக்காதே பார்ப்போம். அம்மா மரியாதை எப்படி வரும்? அம்மா மரியாதை இல்ல அப்ப நான் வட்டா நான் தைரியமான ஆளு. உன்ன மேல ஓட மாட்டேன் நானு. அம்மா மரியாதை இதான் தைரியமா? அம்மா மரியாதை எப்படி வரும்? நான் இவனை பார்த்து பயந்து ஓடினேன் கிடையாது. ஏன் ஓடினேன்? எதற்காக ஓடினேன்? காற்று வாங்கலாம் என்று ஓடினேன். என்னடா சத்தம் வருது? சத்தம் வந்ததுன்னு வச்சுக்க மேல இருக்கிற வெறியும் ஓமனத்தான் போட்டு தீர்ப்பேன். காமத்திற்காக நெற்றிக்கண்ண கூட தப்பாடி சத்திய முடியாது சொன்னோம். என்ன ஆட்டம் வருகிற ஆனந்த அமரடி ஒரு மூளை அமர சொல்லு. இந்த அம்மனுக்காக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து மாபெரும் திருவிழாவை செய்யறாங்க. ஆலயம் அமைச்சு அர்ச்சனை ஆராதனை என்று மாபெரும் திருவிழாவை செய்யறாங்க. ஏற்பட்ட ஆத்தால பார்த்து தகாத வார்த்தையில் உரைத்தானே இவன் உருபடுவானா விளங்குவானா? ஆத்தால எந்த வகையிலே இவன் தெவடியான்னு சொல்லலாம் என்று நல்ல கேள்வி கேட்பாங்க. இவன் தெவடியால் எப்படி உரைத்தேன் என்பதை என் ஆத்தால தெவடியால் என்று உரைத்தேன். இதற்கு விளக்கத்தை கூறியாக வேண்டும். இல்லைன்னா எப்படி ஆத்தால பார்த்து கேட்டேன்னு ஒவ்வொரு
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. ஆமா. இந்த உலகத்தில் இந்த உமா மகேஸ்வரியாகப்பட்டவர் எப்படி தோன்றினார், இவளை எதற்காக தேவனார் என்று உரைத்தேன் தெரியுமா? ஒரு நேரத்திலே கிரேதா கிரேதா துவாபுரி கலியுகம் இப்படி சொல்லக்கூடிய 4 யுகம். இப்படி நடப்பது என்ன யுகம்? கலியுகம். இந்த கலியுகத்திலே கல்தான் கடவுள். இந்த கல்லத்தான் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சிலையாக வடிவமைத்து மாபெரும் திருவிழாவை செய்யறாங்க. கிரேதா கிரேதா துவாபுரி கலியுகம். இந்த 4 யுகங்களுக்கு முன்னால் ஒரு யுகம் இருந்தது. அது என்ன யுகம்? அதுதான் மணியுகம். அந்த மணியுகம் எப்படி காட்சி தந்தது? ஒரே மண்மேடாக காட்சி தந்தது. அப்படி மண்மேடாக காட்சி தரும் தருணத்திலே மணியுகமாகப்பட்டது. ஒரு நாள் படார் என்று வெடித்து ஆகாயம் பாதியாகும், பூமி பாதியாகும், 2 பிளவாக பிளந்தது. அதிலே ஓங்கார சக்தியா இந்த சக்தி எப்படி தோன்றினார்? கரத்திலே சூலத்தை ஏந்தி கொண்டு பம்பை ஒடுக்கை இப்பேற்பட்ட ஆறுகளை தாங்கிக் கொண்டு நெற்றி கண்ணோடு உடலில் ஆடை இல்லாமல் நிர்வாணத்தோடு இவன் பிறந்தான். பிறந்தவர் சும்மா இருந்தாரா? 400 மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தார். அப்படி வளர்ந்து வரும் சமயத்தில் ஒரு நாள் இவள் உடலாகப்பட்டது அயற்சியானது. அயற்சியின் காரணமாக ஒரு வட்டப்பாரின் மீது சென்று அமர்ந்தார். அமர்ந்தவள் சும்மா இருந்தாளா? அந்த வட்டப்பாரின் என்று அமர்ந்த உடனே இவள் மீதில் இருந்து வியர்வையாகப்பட்டது பெருக்கெடுத்து சுரந்தது. அந்த வியர்வையை இவளுடைய கரத்தால் நெற்றில் இருந்து துடைத்தார். துடைத்தவுடனே என்ன ஆச்சு? வியர்வையாகப்பட்டது பூமியிலே கீழ் விழுந்து ஆற்றிலே வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. உண்மையடா? அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆற்றிலே 2 உயிரில்லாத பாசுகள் எப்படி அலையோடு அலையாக தவழ்ந்து சென்று கொண்டிருந்தது. இவர் கண்களால் உற்று நோக்கி பார்த்தார். 2 உயிரில்லாத பாசுகள் அலையோடு அலையாக தவழ்ந்து செல்கிறது. இதுக்கு உயிரை கொடுத்தால் எப்படி இருக்கும் என்று ஆசைப்பட்டு இந்த சக்தியாகப்பட்டவர் உயிரில்லாத பாசைக்கு உயிரையும் கொடுத்தார். உயிர் கொடுத்த உடனே என்ன ஆச்சு? அந்த உயிரில்லாத 2 பாசுகளும் 2 பாம்புகளாக மாறியது. எப்படி? ஆண் பாம்பு ஒன்றாகவும் பெண் பாம்பு ஒன்றாகவும் 2 பாம்பு சும்மா இருந்ததா? கட்டி பிணைந்து காமையில் ஈடேறி கொண்டிருந்தது. இன்று பாம்புங்க இணையில ஆடுதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கியா? அந்த பாம்புகள் கட்டி பிடிவதை இவளுடைய கண்களால் உற்று நோக்கினார். என்னடா இது? நம்மால் படைக்கப்பட்டது இந்த பாம்பு இவ்வளவு ஒரு காம சுகத்தின் கட்டி பிணைகிறது என்றால் தனக்கென்று ஒரு ஆண்மகன் இருந்தால் தன்னுடைய காம சுகத்தை தடுப்பான் அல்லவா என்று நினைத்து இந்த உலகத்தில் காமத்திற்காகவே முதலில் யாகத்தை வளர்த்துறாரா? யாராவது காமத்திற்காக யாகத்தை வளர்த்துவாங்களா? ஆனால் ஆதியில் தோன்றி இந்த ஆதி சக்தியாகப்பட்டவர் உமா பார்வதியாகப்பட்டவர் காமத்திற்காகவே யாகத்தை வளர்த்தினார். எப்படி? இந்த பூமியை உற்று நோக்கி பார்த்து இவருடைய புதி காலினால் பூமியை அரைக்கி மண்ணை எடுத்து ஓங்கார மந்திரத்தை உச்சரித்தார். அதிலே ஒருவன் தோன்றினான். எப்படி தோன்றி உருவம் இந்த சக்தியின் உருவத்தை கண்டு அம்மா என்று ஓடி வந்தது. அம்மான்னு ஓடி வரத்தான் நேரம். தாயும் முள்ளையும் ஒண்ணு சேர முடியுமா? சேர முடியாது என்று காரணத்தால் அம்மா என்று ஓடி வந்த உருவத்தை தன்னுடைய பிள்ளையாக ஏற்று பிள்ளையோர் என பெயரை சூட்டி ஒரு புறம் அமர்த்தினார். அவன் யார்? இன்று முதல் கடவுளாக வணங்கக்கூடிய விநாயக பெருமான். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பிள்ளையார வணங்கும் சொல்றாங்க. அவ யாரு? இவன் பெற்றெடுத்த பையன் என்று இந்த உலக மக்கள் அனைவருமே போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி முதல் முறையாக தன்னுடைய காமத்திற்காக படைத்தோம் அம்மா என்று ஓடி வந்து காரணத்தால் 2வது முறையாக மீண்டும் ஒரு யாகத்தை வளர்த்தினார். செட்டிக் மண்ணை எடுத்து ஓங்கார மந்திரத்தை பயன்படுத்தினார். அதிலே ஒருவன் தோன்றினார். எப்படி? பாத்தி போன்ற நிறம், கோழி முட்டை கண்கள், கோவை பழ இதழ், மாதுளம் போன்ற கன்னங்கள், எழுந்து நின்ற உருவம், சக்தியின் உருவத்தை கண்டு தங்கா என்று ஓடி வந்தது. தங்கான்னு ஓடி வரத்தான் நேரம். அண்ணனும் தங்கச்சி ஒண்ணு சேர முடியுமா? சேர முடியாத காரணத்தால் தங்கா என்று ஓடி வந்த உருவத்தை தன்னுடைய அண்ணனாக ஏற்று விட்டா வைகுந்தத்துல யார் அவன்? பார்க்கடல் வாசன், பன்னக செய்தன், மாமியை பெண்டானவன், பத்தால் அடிபட்டவன், வேலி பையன், லக்காடி பையன், திருட்டு பையன், பொட்ட பையன்
என்ன எங்க வாடுறா நீ சொன்னா கம்பெனி இது நான் சொன்னா மட்டும் மரியாதை வா ஏய் வாடா நீ அப்ப மரியாதை சொல்லடா அவ மறைக்க மாட்டா மரியாதை இல்ல அப்ப இத நான் சொன்னா மட்டும் ஏன் மரியாதை தெரியலையே என்னதான் பாதிக்கு போறாங்க பாரு காவல்கார நாய் வாடா இராண்டா இராண்டா வா ஒண்ணு யாரா பாத்து நாயே யாரா பாத்து இராண்டா நான் சிச்சா போற ஜிலேபி வாங்க ஏய் ஒரு என்ன சொல்லணும் இவளோட அண்ணன் யார் திருட்டல காடி பேடி பொட்ட பொட்ட யாரு மகாவுசு வைகுந்த வாசன் நீ சிரிக்காதே ஏண்டோ நீ சிச்சன் சூத்து வேணா பத்தினி எரியுது யாரு கம்மியா போட்டு சாப்பிடணும் மிளகாத்தூள் கொட்டி வச்சுக்கல அவன் யார் வைகுந்த வாசன் அவனை விடு வரப்போறோம் அவனுக்கு லட்சணத்தை எடுத்தா இன்று இரவு நாடகத்தை நடத்த முடியாது அப்பேற்பட்ட திருட்டு லக்காடி அந்த எங்க ஓரம் ஒதுங்குறான் என்ன செய்தால் இவர் என்னடா கம்னாட்டி நீ தான் மூச்சு சொட்டு அப்புறம் எப்படி பேசுவாங்க அப்ப வாய மூடுறானா மூடிக்குவேன் வாடுறானா ஓடிறானா உட்கார்றானா எழுந்துறானா சாப்பிடுறானா நான் செத்தா மயில புடுங்க மயிர வர நான் புடங்கணுமா தாலி அறுத்துட்டு ரூபாய் அந்த அம்பி பொண்டாடி தாலியா யாருக்கு அறுத்து தாலி கட்டுவா தாலி கட்டுறதுக்கு கை இருக்காது அவன் யார் இவனுடைய அண்ணன் வைகுந்த வாசன் அவனோடு வருகிறோம் எப்படி 2 முறை நம்முடைய காமத்திற்காக படுத்தோம் அம்மா என்ற தங்கா என்ற மந்திரத்தை பயன்படுத்தினோம் அதிலே ஒருவன் தோன்றினான் எப்படி விரித்த சடை சாம்பல் போன்ற மேனி கோழி முட்டை கண்கள் எழுந்து நின்ற உருவம் சக்தியின் உருவத்தை கண்டு கண்ணே என்று ஓடி வந்தது கண்ணேன்னு ஓடி வரத்தான் நேரம் அப்பதான் ஆத்தாளுக்கு தில்லுன்னு ஆச்சு ஏன் கண்ணே என்னடா கண்ணே என்று ஓடி வந்துவிட்ட காலத்தான் இவன் தான் தான் கேட்க கண்ணன் என்று நினைத்து கத்தி அடிக்க ஓடினான் எவ்வளவு பார்த்தா அவன் வாழலாம் நீ உன் தம்பி வீந்து வரணும் வாடினீங்க அது மாதிரி அவனை ஓடி இருப்பான் யாரு வீந்து வாங்க நீங்க வீந்து வாடினீங்க முறையரா பாடுறா உத்தமியா உஷாரா புடிங்களா என்னடா பண்றீங்க புடியாண்டா ஏன் நீ புடிமா துச்சா புடி இல்ல விட்டுறா உடனே உடனே நான் தூள் கூட்டத்தை விட்டு செத்தால பரவாயில்ல நிறைய என் தம்பிய காட்சி மாதிரி என்னையும் கடிக்கு ஓடாராடா இவ நானா நீ நின்னுக்கிறீங்க என்ன வரல பாத்தியா இதானே உன்னை நம்பி இருந்தா அந்த வீண் போகணும் ஏய் பிறகு என்னாச்சு அவன் யார் இவளால் படைக்கப்பட்டவன் தான் ஈசன் ஈசன் ஓட அவன் ஓட இவ ஓட இவ ஓட அவன் ஓட ஈசன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பாதி வழியை நின்று ஈசனாக நின்று உரைத்தான் என்னை ஏன் படைத்தார் ஏன் குறைத்துக் கொண்டு வருகிறாய் என்று கேட்டான் அதுக்கு பொட்ட சிறுக்கு என்ன உரைக்கிறான் அஜனே எனக்கோ காமமாகப்பட்டு தலைக்கேறிவிட்டது என் கால சுகத்தை தணிக்க வேண்டும் அதுக்கு என்ன உரைத்தான் ஈசன் உன்னை சேரலாம் என்று நான் அருகாமல் நெருங்கும் பொழுது உன் நெற்றிக் கண்ணாகப்பட்டது அனற்பொறியால் சுட்டெரிக்கிறது உன் நெற்றிக் கண்ணை பேர்த்து எனக்கு கொடுத்தால் உன்னை சேருவேன் உன் காம சுகத்தை தணிக்குவேன் என்று இந்த ஈசன் உரைத்தான் ஈசன் சொல்றான் அவன் தான் மலகட்டா முட்டா பையன் நெற்றிக் கண்ணை கேக்குறானா இந்த தடி சிறைக்கு உமா பார்வதி நெற்றிக் கண்ணை கொடுக்கலாமா கொடுக்க கூடாது அப்படி என்றால் இன்று வரை நம்முடைய காமத்திற்கு தடையாக இருப்பது
இந்த நெற்றிக்கன் என்று அறியாமல் கோடப்பிறந்த நெற்றிக்கன் என்று பாராமல் காமத்திற்காகவே நெற்றிக்கண்ணை பேத்து கொடுத்த பச்சை செவனியான்னு சொன்னோம். ஏய் அப்பேற்பட்ட காம எங்க தெரிய வரா வாக்காரே ஏய் சும்மா விடலாமா? இப்படி நெற்றிக்கண்ணு காமத்திற்காக கொடுத்த உடனே ஆதியில் இருந்தது என்ன பண்ண வரா ஓட்டு வாட பாக்குறியா? கால் இருக்காது. எப்படி நெற்றிக்கண்ணை கொடுத்த உடனே ஆதியில் இருந்தது சிவனுக்கு 2 கண்ணு. இந்த சக்தி நெற்றிக்கண்ணை கொடுத்ததா சிவனுக்கு முக்கந்தாரி ஈசனுக்கு 3 கண்ணோடு விளங்கி வருகிறார். எப்படி நெற்றிக்கண்ணை கொடுத்த உடனே இவர் நெற்றில இருந்து அமைதியா தானே இருக்கிறாங்க எல்லாரும். இப்படி நெற்றிக்கண்ணை கொடுத்த உடனே இவள் நெற்றில் இருந்து உதிர்மாகப்பட்டது பெருக்கெடுத்து கொட்டியது. கத்தி கதறினார். அஜினே நெற்றிக்கண் என்று பாராமல் உனக்காக நெற்றிக்கண்ணை கொடுத்து என் நெற்றில் இருந்து வரக்கூடிய உதிரத்தை தடுத்து நிறுத்துங்க சுவாமி கதறினார். பார்த்தா என்ன செய்தான்? செட்டிக் மண்ணை எடுத்தான். இவள் நெற்றிலே அழுத்தினார். அந்த உதிரமாகப்பட்டது நின்று விட்டது. அன்று தாய்மார்கள் அனைவரும் நெற்றில வட்டமா வச்ச பொட்டு எனக்கு சுருங்கி 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 ஸ்டிக்கர் போட்டாச்சு. அப்படியே பிச்சிராங்க ஓட்டிக்கிறாங்க. கேட்டாக்கா பேசணும்னு சொல்றாங்க. அன்னுகுத்தில் சொல்லுவாங்க கால போக்கல. இப்படி நெத்தி திலகம் என பெயர் விடுகிறது. இந்த நெற்றில் வந்த உதிரமாகப்பட்டு நின்று எங்கே சென்றது? இவள் உச்சந்தல வழியாக மேல் நோக்கி சென்றது. கத்தி கதறினாள். பார்த்தா நீசன் வலது கரத்தை எடுத்தான். இவள் சிரா மீது கரம் வைத்து அழுத்தினான். அந்த உதிரமாகப்பட்டது நின்று விட்டது. எங்க அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் உச்சந்தலையின் பேர் விளங்குது. இதற்கு காரணம் என்ன? ஆதியில் இவள் காமத்திற்காக நெற்றிக்கண்ணை கொடுத்ததால் வந்தவன இன்று ஒவ்வொருக்கும் உச்சந்தலையின் பேர் விளங்குது. எப்படி 2 முறை வந்த உதிரமாகப்பட்டது என்று எங்கே செல்கிறது? இவளுடைய யோனின் வழியாக கீழ்நோக்கி செல்கிறது. யோனி என்றால் என்ன? ஆண்களின் உறுப்பு மானி, பெண்ணின் உறுப்பு யோனி. பெண்ணின் உறுப்பாக தேடக்கூடிய சக்தியினுடைய யோனின் வழியாக உதிரமாகப்பட்டது கீழ்நோக்கி வழிந்தோடியது. கத்தி கதறினான். ஐயனே 2 முறை வந்த உதிரமாகப்பட்டது நின்று என் யோனின் வழியாக கீழ்நோக்கி வழிகிறது. என்னால் வழி தாங்க முடியவில்லை. தடுத்து நிறுத்துங்கள் சுவாமி என்று பாதத்தை பிடித்தார். பார்த்தா நீசன் நாணத்தால் உற்று நோக்கினார். ஒரு பெண்ணுக்கு பலம் எவ்வளவு என்று நாணத்தால் அறியும் பொழுது ஒரு தாய் குலத்தின் பலம் எவ்வளவு தெரியுமா? இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் குலத்தின் பலமும் 16,000 யானை பலம் கொண்டவர். ஒரு தாய் குலத்தின் பலம், ஒரு தாய் குலத்துக்கு இவ்வளவு பலம் இருந்தா ஒரு ஆண்மகன் உயிர் வாழ முடியுமா? வாழ முடியாது என்ற காரணத்தால் பெண்ணே உன்னுடைய யோனின் வழியாக வரக்கூடிய உதிரமாகப்பட்டது இது மாதத்தில் ஒரு முறை மாதவிடாய் போக்கடவாய் சாபத்தை கொடுத்தான். அங்கு ஈசன் கொடுத்த சாபம் இந்த சக்தி செய்த காமம் 2 ஒன்று சேர்ந்தது. இன்று நம்முடைய தாய்கள், தங்கைகள், அக்காகள் அனைவரும் மாதத்தில் ஒரு முறை மாதவிடா போறாங்களே. 3 நாள், 5 நாள், 7 நாள் எப்படி எல்லாம் மாதவிடா போறாங்களே. இதற்கு காரணம் என்ன? ஆதியில் இவள் காமத்திற்காக நெற்றிக்கண்ணை கொடுத்ததால் வந்தவன இன்று பெண்கள் அனைவரும் மாதத்தில் ஒரு முறை மாதவிடாயில் அவதிப்பட்டு வருகிறார்கள். பார்த்தா நீசன் ஆதியில் தோன்றி வந்த சக்தி இவளால் படைக்கப்பட்ட நீசன் ஆண்மகன் திருவிழா இருந்து இந்த பெண் பெருவிழா இருந்தா இந்த உலகம் நம்மை மதிக்காது நினைத்து இவள் கொடுத்த நெற்றிக்கண்ணை பயன்படுத்தி ஆதி சக்தியை சுட்டரித்தான். அதை பிடி சாம்பலாக பிடித்தான். 3 பாகமாக பிரித்தான். எப்படி? ஈசா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, அலைமகள், கலைமகள், மலைமகள், மலைக்குரியவள் அண்ணன் லட்சுமி, மலைக்குரியவள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் உமா பார்வதி. இவ எப்பேற்பட்டவர் என்று வரையிலும் தன்னுடைய வயிற்றிலே 10 மாதம் ஒரு குழந்தை சுமந்து பெற்றெடுக்காத மலரிடா இவளுக்கே இன்று வரையில குழந்தை கிடையாது. இது அறியாத மக்கள் அம்மா தாயே நீண்ட காலமாக திருமணம் முடிந்தோம், இன்று வரையிலுமே எனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாருங்கள் என்று இவளுடைய பாதத்தை தஞ்சமடைந்து அர்ச்சனை ஆராதனை என்று இவளுக்காக பூஜை வழிபடுறாங்க. இவளுக்கே இன்று வரையில குழந்தை கிடையாது. இவளுடைய குறையே இவளால தீர்த்துக்க முடியல. இவ எங்கதுடா
மக்களுடைய குறையை கேட்க போகிறான். ஐயா பிறகு என்னாச்சு? என்னாச்சு? காலை குருவை கல்வி சரஸ்வதி சரஸ்வதி இப்படி முப்பெருந்தேவி படைத்தேன். இந்த உலகையே பவனி வராளுங்க. அப்பேற்பட்டவ இவ சும்மா விடுவாங்க. மரத்தை பெற்றுவிட்டோம். நம்ம யாருக்கு கிடைக்கிறார்? இப்படி விருத்தம் செய்தார். என்னை பற்றுவதற்கு தெரியாது. என் கோபத்திற்கு ஆளாவிடாதே. ஏதோ வரத்தை கொடுத்து விட்டு பொறுவதற்கு கொடுத்த வரத்தை என்னிடத்தில் இருந்து பறிப்பாயா? எப்பொழுது கொடுத்த வரத்தை பறிப்பேன் என்று என்னிடத்தில் ஆர்வமாக பதில் உரைத்தாயா? கிடையாது. சாட்டை கொண்டு வேட்டையாடி பாதாள சிறையில் அடைக்கிறேன். வரத்தை போல் யாருக்கும் தரக்கூடாது. என்னுடைய உயிரே சாட்டை கொண்டு வேட்டையாடி பாதாள சிறையில் காட்டை கொண்டு வேட்டையாடி பாதாள சிறை அழைத்து விட்டார். இன்று முதல் அனைத்து தெய்வம் நமக்கடக்கம். இதற்கெல்லாம் தகுந்த யோசனை எடுத்தவரையா நாரதனுடைய வீணனாக சிவனால் வரம் கொடுக்க முடியவில்லை. மலையாளம் சென்றோம். பகவதிடத்துல வரத்தை பெற்று விட்டோம். அப்படியா? உண்மை சுவாமி. யாரை கூட இந்திர மந்திரம் கூடு விட்டு கூட பசை எல்லா மந்திர சக்தி அந்த அம்மா உண்மை சாமி. அது மட்டும் கிடையாது. என்னுடைய உயிர் என்னுடைய உடலிலே கிடையாது சாமி. உடம்புல இல்லையா? கிடையாது. எங்க இருக்குது? அம்மனுடைய கலசத்திலே பதிவு. அப்படி இருந்தா உன் உயிர் உடம்புல கிடையாது. மகா சக்தி இருந்த அம்மனுடைய கலசத்துல உடைய உயிரை பதிவு வேற என்ன? ஒரு சிறிய தவறு ஏற்பட்டது. என்னையா தவறு? ஆத்தாளுடைய அழகை கண்டு நான் வரம் கொடுக்க ஆத்தாளைய சேர போடு. என்ன ஆச்சு? என்னாச்சு? அவளை சேர வென்ற பொழுது உடலில் இருந்த அக்னி சொன்ன வரத்தை கொடுத்து விட்டோமே, நம்ம இவனை வசியப்படுத்தி விட்டான் என்று பொறுமையா இருந்திருக்கிறான். ஏன்னா தெய்வத்துக்கு ஒரு கட்டுப்பாடு ஒண்ணு இருக்கு. மீறி அதாவது வரம்பெற்ற ஆணவத்துல உன் கையா அவங்கள பட்டு இருந்தது. உங்களுக்கு வரம் கொடுத்தாலும் அதை பார்க்க மாட்டான். உங்க பிடிக்க மாலையா போட்டு பாவி அந்த ஆத்தால சேர போனீங்க. அவளை விட்டோமா? விடவில்லை. எங்களுக்கு தந்த வரத்தை போல இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்கூடாது என்று எண்ணி கரத்தில் விளங்கட்டும் அந்த அம்மா கிட்டே மந்திர சக்தி வாங்கினீங்க. அந்த மந்திர சக்தியால அந்த அம்மாவை கட்டு போட்டு இப்ப பாதாள சிறையில போட்டாச்சு. வெளியே வர முடியாது. நீங்க கட் அவுத்து விட்டா தான் அந்த அம்மா வெளியே வருவோம். இந்த வேலை செய்யுங்க பாரு. இது சாமர்த்தியம். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீங்க தவம் செய்ய போனீங்கல்ல, கண்ட கார்கோட தவம் செய்யறான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க தேவேந்திரன் சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் 4 பேர் மட்டும் தான் தெரியும். ஆமாண்டா. தேவேந்திரன் என்ன கதை இருப்பா? நீ அவன் சொல்லுங்க. ஏன்னா அவன் குட்ட கலகிவன். வருவ கலகி குடிக்கு இறவற பையன். ஐயா அன்பே தேவேந்திரன் சொன்ன மாதிரி சரி பார்த்தா அவன் மட்டும் கடைக்கணும். அவனை கட்டினாயா அறிவு கட்டவனே சொன்ன உடனே என்ன தெரியுமா? நாட்டிய மாதிரி அனுப்பி உங்க தவத்தை கெடுக்க நினைச்சா கேட்டு போய் சாமி சொல்வது அனைத்தும் நீங்கள் அம்மனை கொண்டு வந்து அவங்கிட்ட மந்திரத்தை வாங்கினீங்க. அவனை கொண்டு போய் பாதாளத்துல போட்டீங்கல்ல. இந்த விடயத்தை அனைத்து தேவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவருக்கெல்லாம் தலைவருக்கு தேவை இந்திரன்.